தேவனுடைய பாதத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த பொழுது தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொன்னார். அது என்ன வார்த்தைனா, என் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற, என் பிள்ளைகளுடைய நன்மையை தடை பண்ணுகிற எல்லா தடைகளையும் இன்றைக்கு உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? நீங்கள் முன்னேறாதபடிக்கு ஏதோ ஒரு தடை உங்களுக்கும் தெரியாம உங்க வாழ்க்கையில தடையை பிசாசு கொண்டு வந்து ஆசீர்வாதம் வரவிடாதபடிக்கு தடைப்பட்டு இருக்கிறது. ஆசீர்வாதம் சமீபமா இருக்குது, ஆனா அது உங்க கிட்ட வரல, உங்களுக்கு வராதபடிக்கு தடையா இருக்கிறது. நீங்க முன்னேறிவிடக் கூடாது, நீங்க நன்மையை பெற்றுவிடக் கூடாது என்று சொல்லி தடைகளை கொண்டு வந்திருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி உங்க வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ என்கிற கோட்டையை தேவனாகிய கர்த்தர் உடைக்க போகிறார். தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து போட போகிறார். தடைகளை திறக்க மாட்டாருங்க, தடைகளை உடைப்பார். எப்படி? தடைகளை கர்த்தர் நினைச்சுப்பாரு, உடைக்க போறாரு, திறக்க மாட்டார். சரியா? பைபிள் வேதம் சொல்கிறது. ஏசாயா 45:4 வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45:4 வாசிக்கும் பொழுது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. நல்ல, இதை எல்லாரும் இந்த வசனம் எனக்காக தான், எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்காக தான் அப்படின்னு விசுவாசத்தோடு வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. இதை எத்தனை பேர் விசுவாசிப்பீங்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். சொல்லுவான்ல ஒரு புதையல் கிடைச்சிச்சுன்னா, ஒரு பொக்கிஷம் கிடைச்சிச்சுன்னா, உண்மையாகவே எத்தனை பேர் விசுவாசிப்பீங்களோ தெரியாது. நான் விசுவாசிக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். புதையலை கர்த்தர் கொடுக்க போகிறார். எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்தது தெரியாது. எப்படி கர்த்தர் உங்களை உயர்த்தினார் தெரியாது. எப்படி இந்த சொந்த வீடை வாங்கினீங்க தெரியாது. இந்த காரியம் எப்படி நடந்துச்சு தெரியாது. ஆனா ஒரு காரியம், அது நடக்க விடாதபடிக்கு காணப்படுகிற தடைகளை எல்லாம் தேவனாய் கர்த்தர் உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரிடத்துல நான் ஒரு காரியம் கேட்டேன். ஆண்டவரே, கள்ளம் தானே உடைப்பான். கதவை வீட்டுக்காரங்க உடைப்பீங்களா? உங்கள் கதவை நீங்கள் உடைப்பீங்களா? இல்லை, உங்கள் கதவை என்ன செய்வீங்க? திறப்பீங்க. அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே, நீங்கள் திறக்கிற தேவன் தானே, உடைப்பேன்னு சொல்கிறீங்களே. அப்போ அவங்க ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிசாசு பூட்டின கதவுகளெல்லாம் நான் திறக்க மாட்டேன், பிசாசு பூட்டினதை எல்லாம் நான் உடைச்சி போடுவேன்னு சொன்னார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கதவுகளை பிசாசு அடைச்சிருக்கிறான். அநேக கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்களோ, இன்றைக்கு உங்களுக்குரிய கதவுகளை கர்த்தர் திறக்கிறார், உடைத்து போடுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ புதிய கதவுகளை நான் திறக்கிறேன், புதிய நன்மைகள் உங்களுக்கு திறக்கப்படுகிறது, ஆசீர்வாதமான கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். பிசாசு என்னெல்லாம் தடை பண்ணி வச்சிருக்கிறாரோ அத்தனையும் கர்த்தர் உடைத்து போட்டார். எனக்கு ஒரு சகோதரர் கண்ணீரோடு என்ன கேட்டாங்க, பிரதர், நான் ஒரு மனுஷனுக்கு கடையை வாடகைக்கு கொடுத்திருந்தேன். ஆனால் நான் அக்ரிமெண்ட் எதுவுமே எழுதாமல் கொடுத்துட்டேன். ஆனால் அந்த மனுஷன் இப்போ கடையை எனக்கு கொடுக்க மாட்டேக்கான், வாடகையும் கொடுக்க மாட்டேக்கான். கடையை என்ன செய்யிட்டான்? பூட்டி போட்டுட்டான். என்ன செய்கிறதுன்னு சொல்லி தெரியல. அப்போ நான் போய் நான் பார்த்து சொன்னேன்,
நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவர் சொன்னார், போலீஸ் ஸ்டேஷனா? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்னா எனக்கு பயம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போக மாட்டேன். ஆண்டவர் சொன்னால் நீங்கள் செய்யணுமா வேண்டாமான்னு கேட்டேன். ஆமாம். அப்போ போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இவர் போயிருக்கிறாரு. போனால் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர், சார் நீங்கள் ஐசக் சாருடைய பையனான்னு கேட்டாங்க. ஆமாம், உங்கள் அப்பாட்ட தான் நான் படித்தேன் சார், வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு, என்னது இப்படி ஒருத்தங்களுக்கு வாடகைக்கு கொடுத்தேன், அவர் கதவை பூட்டிட்டாரு, வாடகையும் கொடுக்க மாட்டேக்காரு, கேட்டால் அடிக்க வராரு, திட்டுறாரு. நீங்கள் அமைதியாக இருங்க, அந்த நம்பரை கொடுங்க. அவர் நம்பர் வந்துச்சு. இவர் போலீஸ்காரங்க, ஒன்றும் இல்லைப்பா, நான் அக்ரிமெண்ட் மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு அதற்கு அப்புறம் போலீஸ் ஞானமாக செய்தாங்க. அதற்கு அப்புறம் அவரே இன்னொரு அட்வொகேட்டை வச்சு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டாங்க. கோர்ட்டில் என்ன ஆர்டர் வந்துச்சு தெரியுமா? சொந்தமான இவருடைய அந்த கடையை வாடகைக்கு இருக்கிற மனுஷனுக்கு பூட்டுறதுக்கு அதிகாரம் இல்லை. அந்த கடையை உடச்சி, அந்த பூட்டை உடச்சி அந்த முழு கடையையும் அப்படியே பத்திரமா அந்த ஓனருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கோர்ட்டில் இருந்து தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை வாங்கிட்டு போலீஸ்காரங்க போய் எதை என்ன செய்யலை, பூட்டை திறக்கலாம் செய்யலை, வீடியோ எடுத்துக்கிட்டே உடைச்சாங்க. உடச்சி அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாரையும் எடுத்து அப்படியே வெளியே கொண்டு போட்டுட்டு ஒரு புது பூட்டை போட்டு அவர் கையில் சாவியை கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு நீதித்துறையே இப்படி நீதி செய்யுமானா பரலோக ராஜ்யம் நமக்கு எவ்வளோ பெரிய நீதியை செய்யும். ஒரு நீதித்துறையினுடைய வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு மரியாதையும் இருக்குமையானா பரலோக ராஜ்யத்திலிருந்து வருகிற கட்டளைக்கு மனுஷங்க வந்து செய்ய மாட்டாங்க, போலீஸ்காரங்க வந்து செய்ய மாட்டாங்க, கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி செய்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா கட்டுகளை உடைக்க போகிறாங்க. கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. தடைகள் உடைக்கப்பட போகிறது. தடைகள் உடைக்கப்படணும்னா நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னால முன்னாடி போக முடியாது, நான் முன்னேற விடாதபடிக்கு தடைகள் இருக்கிறது, உங்களுக்கு பின்னாடி நான் போகிறேன், நீங்க முன்னாடி போங்க. நீங்க சொல்லுங்க, என் குடும்பத்திற்கு முன்னாடி நீங்க போங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்க போங்க ஆண்டவரே, என் மனைவிக்கு முன்பாக நீங்க போங்க ஆண்டவரே, என் கணவருக்கு முன்பாக நீங்க போங்க ஆண்டவரே, என்னுடைய தொழிலுக்கு முன்பாக நீங்க போங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்க போனாலும் தடை, என்ன செய்தாலும் தடை, என்ன பண்ணினாலும் தடை, நீங்க போங்க. நான் சொல்லட்டுமா, நம்முடைய தேவன் இந்த நாளில் இருந்து உங்க எல்லா கணக்கும் முடிஞ்சிச்சு. புது கணக்க பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இன்னைக்கு இதுவரைக்கும் பூட்டப்பட்டிருந்த எல்லா பூட்டுகளையும் உடைச்சு நாளைக்கு ஆசீர்வாதமான தரவுகளை நாளைக்கு கொடுக்கிறதுக்கு பதிலாக அவர் இன்னைக்கே கொடுக்க போகிறார். நாளைக்கு என்பது ஆண்டவருடைய ஆகராதியிலேயே இல்லை, என் தேவன் இன்றைக்கு கொடுக்க போகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் கையில் புது சாவியை கர்த்தர் கொடுக்கிறாரோ எனக்கு தெரியாது, ஆண்டவரிடத்துல என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க கேளுங்க, பழைய பூட்டை உடைச்சு எனக்கு புது சாவியை என் கையில் தாங்க ஆண்டவரே, ஆசீர்வாதமான திறவுகளை எனக்கு தாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த தடைகளை இனி நான் பார்க்க கூடாது. ஆண்டவரிடத்துல கேளுங்க, கர்த்தர் அப்படியே செய்வா, கர்த்தர் அப்படியே செய்வா. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்னாடி இந்த நாளில் இருந்து கர்த்தர் போக போகிறார். நீங்க சொல்லுங்க, எனக்கு முன்னாடி நீங்க போங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு பின்னாடி வந்துக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு
முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவர்களுடைய ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? கைகளை தட்டி உங்க ராஜா ஏமே சொல்லுங்க, என் ராஜா சொல்லுங்க, என் ராஜா எல்லாரும் சொல்லுங்க, என் ராசா என் ராஜா எனக்கு முன்பாக போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை உடைத்து போடுகிறவர், தடைகளை நொறுக்கி போடுகிறவர். வாசலால் நான் சொல்லட்டுமா, ஆசீர்வாதமான வாசல் வழியா கர்த்தர் உங்களை கொண்டு செல்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக ஆசீர்வாதமான கதவுகள் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் முன்பாக சென்றா எல்லாமே மாறுங்க, எல்லாமே மாறுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 24:6-10 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 7, 8, 9 வாசித்து பார்த்தீங்கன்னா, அநாதி கதவுகளே உயருங்கள். வாசிங்க. அநாதி கதவுகளை உயருங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையுள்ள பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளை உயருங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. என் அன்புக்குரியவர்களே, இன்று மகிமையின் ராஜா உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்க போகிறார். உங்க வீடு மகிமையினால் நிரப்ப போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க தொழிலுக்குள்ள மகிமையின் ராஜா பிரவேசிக்க போகிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் வல்லமையின் ராஜா. ஆண்டவரே சொல்லுங்க, நீங்க முன்னாடி போங்க ஆண்டவரே, நீங்க முன்னாடி போங்க ஆண்டவரே, நீங்க முன்னாடி போங்க ஆண்டவரே. சென்னையில் ஒரு கூட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு தாயா அவங்க சொன்னாங்க, ஐயா இந்த கூட்டம் நடக்கிற அந்த பில்டிங்க்கு பின்னாடி தான் ஐயா என்னுடைய வீடு, என் கணவர் கட்டின வீடு. என் கணவர் மறைத்து விட்டார், பாலடைஞ்சு போய் கிடக்குது. ஐயா என் பிள்ளைகள் ஒரு பிள்ளைகளுக்குமே திருமணமாகல, திருமண தடை. ஐயா நாங்க எது செய்தாலும் வாய்க்கல. எங்க வீட்டில் 5 பேர் இருக்கிறோம். 5 பேரும் யாரையும் பார்த்து பேச மாட்டோம், யாரிடத்திலையும் பேச மாட்டோம். அவ்வளவு தடைகள் ஐயா. தயவு செய்து நீங்கள் முன்னாடி வந்து எங்க வீட்டில் வந்து ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போவீங்களா? அவியானவர் சொன்னா, ஜெய்சில நீ போ சொல்லிட்டு சொன்னாரு, நீ போய் அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணிட்டு நீ காணிக்க கொடுத்துட்டு வான்னு சொன்னாரு. ஏமே ஆண்டவர் சொல்றத நான் கேட்கணுமா கேட்கக்கூடாதான்? கேட்கணும். ஏமே நான் அந்த அம்மா வீட்டுக்கு போகும் பொழுது, அந்த வீட்டின் வாசலில் நான் போகும் பொழுது, அந்த வீட்டுக்குள்ள ஒரு கார் இருள் இருந்ததை நான் பார்த்தேன். சில வீட்டில் பிரசனம் இருக்காது, சில வீட்டில் இருள் இருக்கும், சில வீட்டில் அதுவும் கார் இருள் இருக்கும், சில வீட்டில் சமாதானம் இருக்காது, சில வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும், சில வீட்டில் சுகம் இருக்காது, சில வீட்டில் சமாதானம் இருக்காது, சில வீட்டில் சந்தோஷம் இருக்காது. அந்த வீட்டெல்லாம் இருள் அடைந்து போயிருக்கும்.
ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் முன்னாடி போங்க ஆண்டவரே, நான் பின்னாடி வாரேன். நீங்கள் முன்னாடி போங்க ஆண்டவரே, நான் பின்னாடி வாரேன் சொல்லிட்டு முன்னாடி தான் நான் போயிருப்பேன். கதவை திறந்து உள்ளே போகிறோம், மேலே இருக்கிற ஃபேனு அப்படியே அத்தி எனக்கு முன்னாடி விழுது. அந்த அம்மாவுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, முன்னாடி இருக்கிற ஃபேன் அத்து விழுது. அந்த ஃபேனுக்குள்ள அதுக்கு மேலே தகடுகள் வச்சிருக்கிறாங்க. யார் கொண்டு வச்சா, எப்படி வைக்கப்பட்டது உங்களுக்கே தெரியாது. இது பிசாசின் கிரியை. என்னாகுமம் 23:23 இஸ்ரவேல் விரோதமான மந்திரவாதமும் யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல். அப்படின்னா இதெல்லாம் இருக்குது, ஆனால் உங்களை பாதிக்காது. அதுதான் அதனுடைய அர்த்தம். குறி சொல்லுதல் இருக்குது, செய்வனை இருக்கிறது, மாந்திரிகம் இருக்கிறது, பொல்லாத ஆவி இருக்குது. நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலத்திற்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் ஒன்று. அவ்வானவர் சொல்லுகிறார், என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அந்த போராட்டத்திலிருந்து ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்த போகிறார். நீங்க அழிஞ்சிருவீங்க நினைச்சவங்களுக்கு முன்னாடி உயர்த்த போகிறார். அப்பந்தான் தெரிஞ்சிச்சு, அந்த வீட்டுக்குள்ள போன உடனே தெரிஞ்சிச்சு, அந்த சகோதரியுடைய அத்தை இந்த வீடை அபகரிக்கிறதுக்காக செய்வனை வச்சு இந்த குடும்பம் முழுவதையும் அழிச்சிடணும், இந்த குடும்பம் முழுவதும் என்கிட்ட வித்துட்டு இந்த குடும்பம் நடு ரோட்டுக்கு போகணும் அப்படின்னு செய்வனை வைத்திருக்கிறது ஆவியானவர் அப்படியே எனக்கு வெளிப்படுத்தினா. நான் போய் ஜெபிக்கிறேன், அங்கே இருக்கிற இருள் அத்தனை அப்படியே ஒன்று பை ஒன்றா மாறுது. நான் சொன்னேன், சகோதரி ஃபஸ்ட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள், லைட்டெல்லாம் நல்லா போடுங்க. உங்கள் கணவர் இல்லைனாலும் இயேசு உங்கள் கூட இருக்கிறாரு, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறாரு, மகிமையின் ராஜா இந்த வீட்டில் உங்கள் கூட இருக்கிறாரு. யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அழிஞ்சிடுவீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் நாசமாயிரும், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமே நடக்காமல் பிள்ளைகள் எல்லாரும் அழிஞ்சிடுவாங்க, நீங்கள் வெட்கப்பட்டு இந்த இடத்த விட்டு போகணும், இந்த சொத்தை அபகரிக்கணும்னு நினச்சிருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த தாயுடைய இருதயம் உடைந்தது. 35 வயசு நிரம்பின அந்த மூத்த மகள் கதறுகிறாள். பிரதர், நான் சொல்கிறேன், எனக்கு கல்யாணம் நடக்காது, எனக்கு தெரியும், எனக்கு கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்கன்னு தெரியும். என் தம்பிமார் என் தங்கச்சிமாருக்கு கல்யாணம் நடக்கட்டுன்னு நான் சொன்னால் எல்லாரும் பிடிவாதமா அக்காவுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நடக்கணும்னு சொல்கிறாங்க. பிரதர், என்ன ஆச்சரியம் தெரியுமா? அன்றைக்கு கத்த தடைகளை உடைத்து போட்டா. 1 மாதம் கழித்த பின்பு அந்த தாயார் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. ஐயா, என் மூத்த மகளுக்கு இன்றைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கிறோங்க ஐயா என்று சொல்லி அந்த தாயாருடைய கண்களிலே வடிந்த கண்ணீருக்கு அளவே இல்லை. அந்த தங்கை 35 வயது நிரம்பின அந்த தங்கை போன் ஜெபிக்கும் பொழுது சொன்னார், அண்ணா, நான் உங்களை மறக்கவே மாட்டேன். எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஜெபிச்சுட்டு போன அடுத்த நிமிஷத்திலிருந்து எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துட்டேன்னா. என் தம்பி வந்து என்கிட்ட ஒப்புரவானா, என் தங்கச்சி வந்து என்கிட்ட ஒப்புரவானா, எங்கள் அம்மா வந்து என்கிட்ட ஒப்புரவானாங்க. நான் சொன்னேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். 2 நாள் கழிச்சு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. அந்த நபருக்கு 5 தங்கச்சி
5 தங்கச்சியும் திருமணம் கட்டினதுக்கப்புறம் நான் திருமணம் கட்டுவேன்னு சொல்லி 37 வயசு வரைக்கும் அவர் திருமணம் கட்டாமல் அவர் இருந்திருக்கிறார். ஆனால் என்னுடைய சம்பந்தத்தை அவர் கேட்ட உடனே கர்த்தர் சொன்னாராம், இதுதான் உன்னுடைய மனைவி, இந்த திருமணத்தை நீ கட்டணும், ஒரு பைசா நகையும் கேட்கக்கூடாது, ரொக்கமும் பண்ணக்கூடாது. அவர் நல்ல வசதி, அவரே பணம் போட்டு திருமணம் செய்து கொள்ளுவேன்னு சொல்லி ஹல்லேலூயா வந்திருக்கிறாங்கன்னா, அவங்க சொன்னாங்க, அண்ணன் நீங்கள் ஊழியக்காரங்களுக்கு தான் நாங்கள் பணம் கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும், ஆனால் நீங்கள் அந்த 1000 ரூபாயை கொடுத்துருக்கீங்கள, உயிரே போனாலும் அந்த 1000 ரூபாயை நாங்கள் குடும்பத்தில் யாரும் செலவழிக்க மாட்டோம். இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு பொக்கிசானா. இது வந்ததுக்கப்புறம் ஆசீர்வாதம் எங்களை தேடி வந்தது, நன்மை எங்களை தேடி வந்தது. அண்ணா தடைகளெல்லாம் உடைக்கப்பட்டது. அண்ணா நீங்கள் ஒரு டேட் சொல்லுங்கள், அந்த டேட்டில் திருமணத்தை வச்சுக்கிறலான்னு சொன்னாங்க. நான் ஒரு டேட்டை சொன்னேன், அதே நாளில் திருமணம். சென்னைக்கு போன மகிமையாய் அந்த திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுடைய தம்பிக்கு திருமணம். அதுக்கப்புறம் ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் அவங்க தங்கச்சிக்கு எல்லாருக்கும் திருமணமாகி அந்த வீடில் ஏதாட்டு ஃபங்க்ஷன்னா இப்போ அந்த வீடு ஜேன்னு இருக்குது. அந்த வீடை கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதித்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள் மகிமையின் ராஜா முன்னாடி போக போகிறார். மகிமையின் ராஜா உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்க போகிறார். எல்லா தடைகளை உடைத்து போட போகிறார். மகிமையின் ராஜா பிரவேசித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? எல்லாம் சுத்திகரிக்கப்படும். உங்களுக்கு ரோதமா, உங்க குடும்பத்துக்கு ரோதமா எழுப்பி இருக்கிற பிசாசின் கிரியைகள், செய்வினை மந்திர கிரியைகள் அத்தனை அழிக்கப்படும், அத்தனை அழிக்கப்படும். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி விசுவாசிங்க. தடைகளை கத்த உடைத்து படுகிறார். தடைகளை உடைத்து படுகிறார். ராஜா முன்னாடி வாரார். தடைகளை உடைத்து படுகிற ராஜா உங்களுக்கு முன்னாடி வாராரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. எதுக்கு தடை வரும்னா, செபிக்கிறதுக்கு தான் தடை வரும். உங்களை பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜெபத்தை தடை பண்ணணும். பிசாசுனுடைய பிளான் என்னது? உங்களுடைய ஜெபத்தை என்ன செய்யணும்? தடை பண்ணணும். நல்ல கவனிங்களேன். வேதாகமத்தில் மிக மிக விசேஷித்த ஞானம் படைத்த, விசேஷித்த ஆவி படைத்த ஒரு மனிதன் உண்டு, தானியேல். ஞானத்தில் சிறந்தவன் சாலமோன். ஆனால் விசேஷித்த ஞானம் தானியேலின் புத்தகம் 5:14 நீங்க வாசித்து பார்த்தா, உனக்குள்ளே தேவர்களில் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். ராஜா சொல்றாரு, உன்னை குறித்து நான் கேள்விப்படுறேன்பா. உனக்குள்ள ஒரு விசேஷித்த ஞானம் இருக்குதுன்னு நான் கேள்விப்படுறேன். எல்லாரும் விசுவாசிப்பீங்களா? எல்லாரும் விசுவாசிப்பீங்களா? ஆமென். எல்லாரும் விசுவாசிங்க. இது கர்த்தருடைய தீர்க்கதரிசனமான வார்த்தை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களை குறித்து நல்ல விதமாக இந்த உலகம் கேள்விப்பட போகிறது. இந்த மகன் ஞானமுள்ள ஒரு மகன், இந்த மகள் அன்புள்ள ஒரு மகள், இந்த மகள் கிருபை பெற்ற ஒரு மகள் என்று சொல்லி உங்களை குறித்து நல்ல செய்தியை உலகம் கேள்விப்பட போகிறது. உலகம் கேள்விப்பட போகிறது. யாரும் சொல்ல வேண்டாம், உலகம் கேள்விப்பட போகிறது. ஒரு நாள் ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சில் 3 பிரச்சனை. 1, ஜெயசீலனை ஊழியத்துக்கு கூப்பிடக்கூடாது. சரியா? ஏன் கூப்பிடக்கூடாதுன்னா, அவர் கூப்பிட்டா ஒரு கூட்டத்துக்கு 3 லட்ச ரூபா கேட்பார். எப்படி? நான் ஒரு நாளுமே ஊழியத்துக்கு என்ன செய்து கிடையாது. எனக்கு இவ்வளவு கொடுத்தாதான் நான் வருவேன்னு கேட்டதே கிடையாது. மேட்டூர்லேருந்து ஒரு ஐயா கடிதம் எழுதினாங்க.
நீங்கள் ஊழியம் வர்றதுக்கு நான் எவ்வளவு காணிக்கை கொடுக்க வேண்டும் சொல்லி. நான் சொன்னேன், நான் ஊழியம் வர்றதுக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்தால் மாத்திரம் போதுன்னு கடிதத்தை போட்டுட்டேன். ஆமென். இவங்க சொல்லியிருக்காங்க 3 லட்சம் ரூபா கேட்பாங்க தருமபுரியில். எப்படி 3 லட்சம் கேட்பாங்க. அது மாத்திரமல்ல, அவருக்கு சாப்பாடுக்கு மட்டும் 40,000க்கு மேலே செலவாகும். நான் ரொம்ப 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 சாப்பிட்டேன்னா ஒரு 3 இட்லி சாப்பிடுவேன், 2 தோசை சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது தயிர் சாதமும் அந்த ஊறுகாவும். இப்போ தான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னனால இல்லைன்னா எனக்கு என் ஒய்ஃபு டெய்லி தயிர் சாதம் தான் கொடுப்பாங்க. அதை நான் விரும்பி சாப்பிடுவேன். எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஜெய்சிலம் பிரதரா அப்படி சொல்லிட்டு. ஆமான்னு சொன்னேன். நீங்கள் ஊழியத்துக்கு வரனா எவ்வளவு வேணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் வியாபாரம்லாம் ஒன்றும் பண்ணலை, நான் பிஸ்னஸ்லாம் பண்ணலை, நான் ஊழியம் பண்ணுறேன். மத்தேயு 10:8 இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். நீங்கள் ஊழியத்திற்கு எவ்வளவு கொடுத்தாலும் சரிதான் அப்படி சொன்னோன்னே அவங்க நம்பலை. அடுத்த ஒரு கேள்வி, உங்களுக்கு எத்தனை ரூம் வேணும்? நான் சொன்னேன், எனக்கு தனியாக ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்கு தனி ரூம் வேணும், என் கூட இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ரூம் இருந்தால் போதும், அவங்க எல்லோரும் அங்கே தங்கிக்கிடுவாங்க. உங்களுடைய சாப்பாடுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், உங்கள் வீட்டில் கஞ்சி இருக்குமான்னு கேட்டேன். அவர் ஃபோன் பண்ணிவிட்டு, நீங்கள் பிரதர் ஜெய்சிலன்னான்னு கேட்டார். நான் பிரதர் ஜெய்சிலன்னான்னு சொன்னேன். இல்லை, உங்களை பற்றி வேறு விதமாக நாங்கள் கேட்டோமேன்னு சொன்னார். இல்லை, அதனால் 3 வருஷம் உங்களை கூப்பிடலை, நீங்கள் காணிக்க கேட்கல, சாப்பாடு இது வேணும் அது வேணும்னு கேட்கல, இப்படி தங்கணும் இதெல்லாம் வேணும்னு கேட்கல, உண்மையாகவே பிரதர் ஜெய்சிலன் கிராஸ் டிவி தானான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஏங்க நான் உண்மையாகவே ஜெய்சிலன் தான். என் வாய்ஸ் வேறு லேடிஸ் வாய்ஸ் மாதிரி இருந்தோடனே அவர் பார்த்துட்டு, நீங்கள் ஜெய்சிலம் பிரதரா இல்லை அவங்க அக்காவா இல்லை தங்கச்சா அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை ஃபோனில் என் வாய்ஸ் லேடிஸ் வாய்ஸ் மாதிரி தான் கேட்குன்னு சொன்னேன். அதுவும் நம்பலை அவர். சரின்னு சொல்லி புக் பண்ணிட்டாரு. உங்கள் ஃபோட்டோ எல்லாம் அனுப்ப சொன்னார். நான் ஃபில் பண்ண எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. நான் போயிருந்தேன், எனக்கு நல்ல ரூம் போட்டு கொடுத்தாங்க. கடைசியில் அவர் சாட்சியாக சொல்கிறார், 3ஆவது நாள் ஜெய்சிலம் பிரதரை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டது தப்பாக கேள்விப்பட்டோம். என்ன கேள்விப்பட்டோம்? தப்பாக அவர் 3 லட்சம் ரூபா கேட்பார். சரியா? இவ்வளவு 1000 சாப்பாடுக்காகும். ஆனால் அவங்க கேள்விப்பட்டது உண்மைங்க. நான் கேட்கல, காணிக்க 3 லட்ச ரூபா கொடுத்தாங்க. சரியா? அது மாத்திரம் இல்லை, சாப்பாடுக்கு 50,000 ரூபா செலவு பண்ணாங்க. ஏன்னா காலையில் 20 கமிட்டி மெம்பர் என் கூடயே சாப்பிட வருவாங்க, மதியமும் அது 20 கமிட்டி மெம்பர் சாப்பிட வருவாங்க, நைட்டும் 20 கமிட்டி மெம்பர் சாப்பிட வருவாங்க. 3 நாள் 20 பேர் என் கூட சாப்பிட்டா 50,000 வருமா வராதா? சர்ச்சை கணக்கில் 50,000 ரூபா பில்லை எழுதியாச்சு. சரியா? காணிக்க 3 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. இதை அவங்க அப்படியே தப்பாக சொல்லிட்டாங்க. நான் அந்த 3 நாள் சாப்பிட்டது எனக்கு பிடிச்ச ஒரு ரவா தோசை சாப்பிட்டேங்க, அவ்வளோதான் சாப்பிட்டேன். 2 பூரி காலையில் சாப்பிட்டேன். சரியா? ஸோ நான் சாப்பிட்டது வெறும் 500 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் 3 நாள். ஆனால் 50,000 ரூபாய்க்கு நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன செய்தாங்கன்னா, டிவியை பார்த்த அந்த அம்மா சொல்லிட்டாங்க, பிரதரை நீங்கள் கூப்பிடணும், 3 வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன், 3 லட்சம் தானே நான் தாரேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டாங்க. சரியா? எனக்கு தப்பாக சொன்னது எனக்கு பாசிட்டிவாகவே ஆயிடுச்சு. சரியா? என்னை அவ்வளவு கவனித்து அந்த அம்மா சொன்னாங்க, 3 லட்சம் ஆகுன்னு சொன்னாங்கய்யா, இந்த 3 லட்சத்தையும் உங்கள் கையில் தான் கொடுக்குறோம். சாப்பாடுக்கு 50,000 ரூபான்னு சொன்னாங்க, நீங்கள் வெறும் கஞ்சி தண்ணி தான் குடிச்சிருந்தீங்க. அந்த 50,000த்தையும் சேர்த்து 3,50,000 காணிக்கையாக கொடுத்தாங்க. பாருங்க, ஏமே நம்மளை குறித்து தப்பா இந்த உலகம் கேள்விப்படுகிறது. ஆனால் அதற்கு அப்புறம் இன்னொரு ஊரில் என்னை கூப்பிட்டாங்க.
அவங்க என்னன்னா அங்கேயும் ஒரு 3 பிரச்சனை. இவர் வந்த உடனே அவர் டிவி ஊழியத்தை அறிமுகப்படுத்துவாருன்னு ஒரு கோஷ்டி. இன்னொன்று அங்கேயே இவர் காணிக்க கேட்பாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு கோஷ்டி. 3வது இவர் சத்தியத்துக்கு விரோதமாக பேசுவார்னு ஒரு கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி சொல்லிச்சு, நாங்கள் கேள்விப்பட்டோம், அவரை குறித்து கேள்விப்பட்டோம், ஊழியத்தை குறித்து பேச மாட்டார், அவரை குறித்து பேச மாட்டார், காணிக்கை குறித்து பேச மாட்டார், வேத வசனத்தை குறித்து மாத்திரம் பேசுவார்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், அதனால் கூப்பிட்டோம். அன்னைக்கு 3 நாளும் அவங்க எதுவுமே சொல்லலை. என்னை சென்ட் அப் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்டில் வச்சு என் கையில் ஒரு பெரிய காணிக்கை தொகையை கொடுத்துட்டு அவங்க எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் சம்மட்டியை வச்சு அப்படியே சொன்னாங்க, சம்மட்டியை வச்சு நொறுக்கிக்கிட்டீங்க ஐயா. உங்களை குறித்து நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை, ஊழியத்தை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலை, காணிக்கை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலை, கிராஸ் டிவிங்கிற வார்த்தையே வரலை. நாங்கள் எல்லாரும் தப்பாக சொன்னோம். ஆனால் இந்த ஐயா மட்டும்தான் உங்களை குறித்து நல்ல விதத்தில் கேள்விப்பட்டாங்க. நான் சொல்லட்டுமா, ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறான், பிசாசு உங்களை குறித்து என்னென்ன தப்பா சொல்லி வச்சிருந்தானோ அத்தனையும் கத்த மாற்ற போகிறான். உங்களை குறித்து நல்ல செய்தியை இந்த உலகம் கேட்கும்படிக்கு, நல்ல செய்தியை இந்த உலகம் கேட்கும்படிக்கு கத்த செய்ய போகிறான். தானியேலை குறித்து ராஜா கேள்விப்பட்டா, அவனுக்குள் விசேஷித்த வாசிங்க 5:14, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். நம்மளை குறித்து கர்த்தர் நல்ல விதமா இனி நீங்க கேட்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வேன்னு சொல்லி நல்ல கவனிங்க. உங்களை குறித்து தப்பா சொல்லுவாங்க, ஆனா கவலைப்படாதீங்க, சரியா? ஒரு நாள் தெரியும். எப்படி? ஒரு நாள் தெரியும். அன்னைக்கு இனம் புரியாத ஒரு அன்பு, இனம் புரியாத ஒரு மரியாதை, இனம் புரியாத ஒரு மதிப்பு உங்கள் மேலே வரும். அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ், ஐயோ நம்ம தப்பாக நினச்சிட்டோமே என்கிற ஃபீல் வரும் பாருங்க. ஆண்டவருடைய கரை உங்கள் கூட இருந்து அவங்க நடுவில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் பாருங்க, உங்களை உயர்த்துவார் பாருங்க. அதனால எதை குறித்து கவலைப்படாதீங்க. இப்போ இவங்களுக்கு ஒரே ஒரு காரியம், இவனுடைய ஜெபத்தை தடை பண்ணணும். எதை? ஜெபத்தை தடை பண்ணணும். ஜெபத்தை தடை பண்ணுறதுக்கு பிசாசு என்னென்ன வழி உண்டோ அத்தனையும் செய்வான். ஆவியானவர் எனக்கு சொல்கிறார், இங்கே இருக்கிற நிறைய பேருடைய ஜெபத்தை பிசாசு தடுத்து வச்சிருக்கிறான். இன்னைக்கு ஜெப தடைய கத்த உடைத்து ஒரு ஜெப அபிஷேகத்தினால கத்தர் உங்களை நிரப்புவேன் என்று சொல்லுகிறான். தானியேலுக்கு விரோதமா ராஜ்யத்தின் அதிபதிகள் எழும்பி தானியேலை ஜெபிக்க கூடாது என்கிறதுக்கு ஒரு பெரிய தடை உத்தரவை போட்டாங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கடைசி நாட்களில் நீங்க ஜெபித்தா அது குற்றம் சொல்ற அளவிற்கு ஒரு தடை வரப்போகிறது. அதற்கு முன்பாக நீங்க ஜெபிக்கிற தேவ மனுஷனா இருக்கணும், முழங்கால் படியிட தேவ மனுஷனா நீங்க இருக்கணும், மனுஷியா இருக்கணும். தானியேலோ அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்ட பின்பும், தடை வந்த பின்பும் அவன் என்ன செய்தான்? 3 வேளை ஜெபம் பண்ணினான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குடும்பத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லும் பொழுது, உங்களுடைய ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு கணவன் மனைவி நடந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு கணவனும் மனைவியும் என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், ஜெபத்துக்கு தடையை கொண்டு வர்றதே கணவனாக தான் இருக்கும், ஜெபத்துக்கு தடையை கொண்டு வர்றதே மனைவியாக தான் இருக்கும். இவங்க ஜெபத்தை தடுக்கிறது பொல்லாத அசுத்த ஆவியின் கிரியைகள். அந்த கிரியைகளை நான் அழித்து போடுவேன். இன்னைக்கு தடைகளை கத்த உடைத்து போடுவேன் என்று கத்த சொல்லுகிறார். ஜெபத்துக்கு விரோதமாக எழும்புகிற தடைகள் உடைக்கப்பட போகிறது, உடைக்கப்பட போகிறது, உடைக்கப்பட போகிறது. எஸ் லார்ட். 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அந்தபடி புருஷர்களே
மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடையிராதபடிக்கு, உங்களுடைய ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து. இன்னைக்கு கணவன் மனைவிக்கு இடையில என்ன இல்லை? விவேகம் இல்லை. 5 காரியம் இன்னைக்கு வேணும், அதை பற்றுக்கொள்ளுங்க. ஞானம், விவேகம், அறிவு, புத்தி, யுக்தி. இந்த 5ம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஞானத்தை தாங்க ஆண்டவரே, விவேகத்தை தாங்க ஆண்டவரே, அறிவை தாங்க ஆண்டவரே, புத்தியை தாங்க ஆண்டவரே, யுக்தியை தாங்க. எங்கே எப்போ எப்படி பேசணும் என்கிற விவேகம் வேணும், என்கிற புத்தி வேணும், என்கிற யுக்தி வேணும். இது இல்லாததுனால தான் ஜெபத்திற்கு தடை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களுடைய ஜெபத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடை தெரிய போகிறார். இனி நீங்க விசேஷித்த விதமாய் ஜெபிக்க போகிறீங்க, விசேஷித்த விதமாய் ஜெபிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புத்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு. நீங்க அதை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. கணவன் மனைவி எப்படி இருக்கணும். என்னுடைய ஒய்ஃபு ஆண்டவரிடத்தில் கேட்ட நிறைய ஜெபம் இருக்குது. அதில் ஒரு ஜெபத்தை நான் சொல்கிறேன். அவங்க கேட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுவதும் உபவாசம் இருக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் தடை வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு கர்த்தரிடத்தில் கேட்குறாங்க. ஆமென். அந்த வார்த்தை தான் மிக மிக முக்கியம். இன்னைக்கு தடையை கொண்டு வந்திருக்கிற எல்லாருடைய ஜெப ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஏன் தடையை கொண்டு வரான்னா, நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா முன்னேறிடுவீங்க, நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க, நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் உங்கள் கூட பேசிடுவார், நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா எல்லா காரியத்தையும் ஜெயிச்சிடலாம், நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா வரப்போகிற காரியம் உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் ஜெபம் பண்ணால் தடை ஏற்படுத்தியாச்சுன்னா, நீங்கள் ஜெபிக்காமல் விட்டுட்டீங்கன்னா ஆசீர்வாதத்தை இழந்துடுவீங்க. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். எத்தனை பேருக்கு பர்சனல் ப்ரேயர் டைம் இருக்குது? பர்சனலாக ப்ரேயர் டைம். இந்த டைமில் நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த டைம் என்னுடைய ப்ரேயர் டைம் அப்படின்னு. ஒருவேளை அப்படி இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நம்ம எப்போனாலும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் நல்ல கவனிங்க, உங்களுக்குன்னு பர்சனல் ஒரு ப்ரேயர் டைம் இருந்துச்சுன்னா அந்த பர்சனல் ப்ரேயர் டைமை எந்த காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடக்கூடாது. அதில் தான் கிருபையை பெறுகிற ஒரு காரியம், அதில் தான் ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு காரியம். அந்த ப்ரேயர் டைமில் தான் கர்த்தர் உங்கள் கூட பேசுவதற்காக ஒரு காரியம். இன்னைக்கு ஆவியானவர் பிரசங்கிச்சிட்டு இருக்கிற என்னையே பார்த்து மறுபடி ஆவியானவர் எனக்குள்ளே சொல்கிறாரு, இன்னும் என்னுடைய ஜெப நேரத்தை கர்த்தர் கூட்டுவேன்னு சொல்கிறாரு. ஆமே, என்னுடைய ஜெப நேரத்தை கூட்டுவேன்னு சொல்கிறாரு. ஆமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் நேசிக்கிற மலர் ராணி வந்திருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்கிற காரியம், அவங்க வீட்டில் ஒரு முக்கில் இல்லை, அவங்களுக்கு தான் அது புரியும், மற்றவங்களுக்கெலாம் புரியாது. ஒரு முக்கில் கதவை சாத்தியாச்சுன்னா அந்த முக்கில் ஒரு இடம் இருக்கும், கதவை சாத்தியாச்சுன்னா முக்கில் ஒரு சின்ன இடம் இருக்கும். நான் டெய்லி கரெக்டாக அந்த டைமில் போய் அங்கே போய் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே வரும் பொழுது பயங்கர சொட்டிங் ஆகும். அதற்கு அப்புறம் அவங்களுடைய பெரியம்மா வீட்டுக்கு மாடி, அது சந்தை ரோட்டில் இருக்குது. அவங்ககிட்ட கேட்டேன், உங்கள் வீட்டிலேருந்து நான் ஜெபம் பண்ணிட்டுமான்னு கேட்டேன். ஜெபம் பண்ணுறதுக்கு தானே தம்பி, சரின்னு சொல்லிட்டாங்க. மாடியில் போய் ஜெபம் பண்ணுமே, பாதை கிடையாது, கொஞ்சம் ஏறி இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் செவுறு ஏறி குதித்து தான் போகணும். நான் டெய்லி செவுறு ஏறி குதித்து ஜெபம் பண்ண போவேன். ஸோ அந்த நேரத்தில் கர்த்தரை கூட இடைப்பட ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் கர்த்தர் ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தான். அதுதான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான டைம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அதற்கு தடை வராதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கிடணும். உங்களுக்குன்னு சொல்லி கரெக்டாக பிரத்யேகமாக ஒரு ஜெப நேரம் இருந்துச்சுன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவீங்க.
பிசாசு உங்களை தொட முடியாது. இன்றைக்கி தடையை கொண்டு வருகிறதெல்லாம் பிசாசு. அதை சொல்லி முடிக்கிற உங்களுக்குன்னு ஃபஸ்ட் ஒரு ப்ரேயர் டைமை ஏற்படுத்துங்க. அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 1 வசனத்தில் பேதுருவும் யோவானும் ஜெப வேலையாகிய 9வது மணி நேரத்திலே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு ஜெப வேலையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு ஜெப வேலையை இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. இப்போ நீங்கள் தீர்மானம் பண்ணாவிட்டால் கூட வீட்டுக்கு போங்க, ரிலாக்ஸாக உட்காந்து பைபிளை படிங்க. கர்த்தர் உங்க கூட இடைபடுவார். ஒரு ஜெப வேலை நான் சொல்கிறேன், அந்த ஜெப வேலை 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் வேண்டாம். ஒரு 15 நிமிஷம். எப்படி? 15 நிமிஷம். நீங்கள் 15 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அந்த 15 நிமிஷம் உங்களுக்கு காணாது. அப்போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சிடுவார். உங்கள் முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஜெபம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற ஒரு காரியம். ஜெப ஆவினால் இன்னைக்கு நிரப்ப போகிறாரு. யாருக்கும் பிரச்சனை வராத நேரத்தில் ஜெபம் பண்ணவங்க. நல்லா கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஜெபிக்க உட்காரும் பொழுது தான் பிசாசு அழகாக வருவான். பாலை மூடாமல் வந்துட்டில்லன்னு சொல்லுவான். எப்படி? பாலை மூடாமல் வந்து நீங்கள் போய் பாலை மூடிட்டு வந்து மறுபடியும் முழங்கால் படுவீங்க. கேஸ் ஆஃப் பண்ணியா நீ அப்படி கேட்பான். ஐயோ ஆமாம் கேஸ் ஆஃப் பண்ணலை. வேகமாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காருவீங்க. சோத்துக்கு தண்ணி ஊற்றினியா, உன் மாப்பிள்ளைக்கு சோறை எடுத்து வச்சியான்னு கேட்பான். அங்கே போய் சோத்துக்கு தண்ணியை ஊற்றிட்டு சோறை எடுத்து வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பின்னாடி கதவை பூட்டாமல் வந்துட்டேன் அப்படி கேட்பான். ஸோ உங்களை ஜெபிக்க விடவே மாட்டான். அவன் ரொம்ப கிளவராக உங்கள் ஜெப நேரத்தை திருடிடுவான். நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள், 15 நிமிஷம். அந்த 15 நிமிஷம் நான் யாருக்கும் டைம் கொடுக்க மாட்டேன், எந்த மனுஷனுக்கும் டைம் கொடுக்க மாட்டேன். அது என் கணவனாக இருக்கட்டும், என் மனைவியாக இருக்கட்டும், என் பிள்ளைகளாக இருக்கட்டும், என் சொந்த பந்தமாக இருக்கட்டும். அந்த நேரத்தில் எனக்கு கோடி வர்றதா இருந்தால் கூட அந்த டைம் ஆண்டவருக்கு கொடுப்பேன்னு சொல்லி பாருங்க. நான் சொல்லட்டுமா? கோடி அல்ல, கோடிக்கும் 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 மேலான கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அபிஷேகங்களையும் வல்லமைகளையும் கத்த உங்க மேல வர்ஷிக்க பண்ணுவா. நீங்க 15 நிமிஷத்தை ஈஸியா ஜெபிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு தரேன். போன உடனே உங்களுடைய பாவ அறிக்கையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சரியா? அதற்கப்புறம் உங்களுக்கு இஷ்டமான உங்களுக்கு பிடிச்ச ஒரு அதிகாரத்தை வாசித்து, சங்கீதம் 136வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சில காரியங்களை துதிக்க ஆரம்பிங்க. அதிலேயே உங்களுக்கு டைம் போயிடும். அது போக யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணுமோ, மிஷனரி ஊழியம், அதுக்கப்புறம் மற்ற ஊழியம், கிராஸ் டிவி ஊழியம், ஜெய்சிலன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு ஜெபம் பண்ணி பாருங்க. 15 நிமிஷம் காணாது. அந்த ஜெபம் பண்ணி எந்திரிச்சு நீங்கள் வெறும் வெளியே வரும் பொழுது நான் சொல்லட்டுமா, உங்கள் முகம் பிரகாசிப்பது இந்த உலகம் காணும். அது மாத்திரமல்ல, இதுக்கு முன்னாடி சொன்னேன்னு எந்த ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்ற போகிறான்னு சொல்லிட்டு அந்த ஜெப அபிஷேகத்தை இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறாரு. அந்த வசனத்தை சொல்லி சில காரியத்தை சொல்லி நான் முடிக்கிற நேரானபடினால யூதா 20வது வசனம் அது. யூதா 20வது வசனம் அது. இந்த வசனத்தை நல்ல கவனமா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் இதோடைய ஆழம் புரியும். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. என்ன விசுவாசம் பாருங்க, மகா பரிசுத்தமான விசுவாசம். என்ன விசுவாசம்? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம் நல்லது. ஆனால் மாம்சத்தில் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம ஜெபம் கூரையை விட்டு தாண்டாது.
அப்போ நம்ம ஜெபத்துக்கு வல்லமை வரணும்னா, நம்ம ஜெபிக்கிறது பரலோகத்துக்கு போகிறேன்னா பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிக்கணும். நீங்கள் போய் ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெப ஆவியை தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்கள் என்னமோ 15 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு தான் போயிருப்பீங்க. ஆனால் வெளியே வரும் பொழுது அந்த ஜெபம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும். அப்படிப்பட்ட ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். தானியேல் அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தபடியினால் தானியேல் 6:28 தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சு? ஜெயமா இருந்துச்சு. பிசாசை ஜெயிக்கிற ஒரு வல்லமை. நல்ல கவனிங்க, இதை தடை பண்ணுகிறது பொல்லாத பிசாசு. அந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், டைம் ஆச்சு. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். யார் தடை பண்ணினா? சாத்தான். அப்போ நம்ம லைஃப்ல நம்ம முன்னேற்றத்தை தடை பண்ணுகிறது யாரு? நம்ம ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது யாரு? நம்மளுடைய ஜெபத்தை தடை பண்ணுறது யாரு? வேதத்தை வாசிக்க தடை பண்ணுறது யாரு? ஒரு அம்மா. அந்த அம்மா, ஐயா பிசாசு பயலை பார்த்தீங்களா ஐயான்னு கேட்டார். நான் அந்த அம்மா சொல்லும் பொழுது எனக்கு உள்ள சிரிப்புனா தாங்க முடியல. நான் பிசாசு பயலை எங்கே போய் பார்க்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லுங்கம்மா. ஐயா இந்த பிசாசு பைய என்னை ஜெபிக்கவே விட மாட்டேக்கான் ஐயா, நான் பைபிளை எடுக்கவே விட மாட்டேக்கான் ஐயான்னு சொன்னாங்க. ஐயா இந்த பிசாசுக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா. யாருக்கு ஜெபிக்கணுமா? இப்போ அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். பிசாசுக்கு ஜெபம் பண்ணுங்கய்யா. என்னம்மான்னு கேட்டால், ஐயா நான் பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பித்தாலே எனக்கு என்ன வந்துடுது? கரெக்டாக சொல்கிறீங்களே, தூக்கம் வந்துடுது. நான் பைபிளை எடுத்தாலே தூக்கம் வந்துடுது. நான் ஜெபிக்க போயினா தூங்கிடுறேன்யா. இந்த பிசாசியா. நான் சொன்னேன், எம்மா நீங்கள் உங்களுடைய ஜெப பேட்டர்னை மாற்ற முடியுமான்னு கேட்டேன். ஐயா மாற்றுறேன் ஐயா, பிசாசை எப்படியாவது ஜெயிக்கணும்யா, அதுதான் என் ஆசை. அப்போ சொன்னேன், எம்மா பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்கள் ஜெபிக்கணும். ஐயா அது நான் எப்படியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு கேளுங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான் சொன்னேன். சரியா அப்படின்னு போச்சு. ஒரு 2 மாதம் கழிச்சு வைக்க பிறகு என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா என் ஜெபமே மாறிட்டியா, இப்போ நான் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிறேன். ஐயா எனக்கு தூக்கம் வரமாட்டேக்கையா, எனக்கு தூக்கம் வரமாட்டேக்கையா. அந்த அம்மா கண்ணில் கண்ணீர். ஐயா நான் பைபிளை நல்லா படிக்கிறேன்யா. ஐயா என் ஜெப நேரம் 10 நிமிஷம் நான் நினச்சேன்ல, இப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே பஞ்சா பறந்துடுது. எப்படி பேர் தான் அந்த அம்மா சொல்லுச்சு, அப்படி ஒரு பஞ்சா பறந்துடுதுயா. ஐயா இப்போ அவைக்கெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு கத்த கிருபை கொடுத்துருக்காருயா. எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ எனக்கு ஆசையாக இருக்குது ஜெபிக்கணும்னு சொல்லி என் வாழ்க்கையை கத்த மாற்றிருக்கிறாரு. நிறைய காரியத்தில் எனக்கு ஜெயத்தை இந்த 2 மாதத்தில் கொடுத்துட்டாரு. நீங்கள் சொல்லி பாருங்க, ஒரு ஜெப அபிஷேகம் உங்களுக்கு கத்தர் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. தடைகளை கத்த உடைத்தடுகிறது. இனி பிசாசு உங்களை தடுக்க முடியாது. ஏமே கத்து. நான் சொல்லட்டுமா? நிறைய காரியத்தை சொல்ல நினைச்சோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை. எப்போ நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா ஆண்டவர் செய்ய நினைச்சது தடைபடுவது இல்லை. கத்த பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.